ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கிருஷ்ண உணர்வுடன் எல்லா நாளும் மகிழ்ச்சியா அமைவதற்கு பகவான் கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறேன். நேற்று நம்ம சொன்ன மாதிரி இனிலிருந்து இந்த பகவத்கீதை வகுப்பு மாலையில் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு. ஏன்னா காலையில எனக்கு கோயில் நிறைய சேவை இருக்கு, அதனால தான் மாலை வேலையில் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் காலையில் இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுதே பகவான் உணர்வோடு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் என்னால் அதை செய்ய முடியல, மன்னிக்கவும். நான் மாலை நேரத்தில் ஒரு 6:30 மணி கூட நம்ம தினமும் அந்த பகவத்கீதையை நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம அறிமுகத்தை பார்த்தோம். அறிமுகத்தில் பகவான்னா யாரு, பகவானுக்கான விளக்கம் என்ன, பகவத்கீதை படிப்பதற்கான அவசியம் என்ன, 5 வகையா பகவானை எப்படி நம்ம பக்தி செய்ய முடியும், 3 வகை ஆன்மீகங்கள் யாரு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம். ஒரு 30 நிமிஷங்கள் இந்த வகுப்பு பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறத பொதுவாகவே நம்ம பகவத்கீதை விநியோகம் செய்வோம். எல்லா இடத்துக்கும் போய் பகவத்கீதை, உதாரணத்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி நடந்தது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 1008 பகவத்கீதையை நம்ம வெறும் 51 ரூபாய் விநியோகம் பண்ணோம். ஏன்னா பகவத்கீதைங்கிறது ரொம்ப முக்கியம். பக்தர் உதவியோட 1000 பகவத்கீதை, அதாவது 1008 பகவத்கீதை இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விநியோகம் பண்ணோம். ஏன் அப்படின்னா பகவத்கீதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயல்பாகவே நம்ம பகவத்கீதையை நம்ம கொடுக்குறப்போ இந்துக்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா, பகவத்கீதை எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியாத பகவத்கீதை ஹிந்துவாச்சே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எவ்வளவு பேர் நம்ம அதை ஆழ்ந்து படிச்சிருக்கிறோம், ஆழ்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நுனிப்புல் மேயறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மாடு மேயிறப்போ புல்ல நுனியில மட்டும் மேய்ச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி பகவத்கீதையை நுனிப்புல்லா மேயறது, அது 2 விஷயம் 3 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதும் கிடையாது. கேட்டா நம்ம ஹிந்துன்னு சொல்றோம், பகவத்கீதை படிக்கிறோம்னு சொல்றோம். சில பேர் பகவத்கீதை ஸ்லோகங்கள்லாம் படிச்சிருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்லோகம் மனப்பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பகவத்கீதையை யாருக்கிட்டேருந்து கத்துக்கணும். பகவத்கீதை யாருனாலும் படிக்கலாம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா எப்படி வேணாலும் படிக்கலாமா, நம்மளே சொந்தமா எடுத்து படிச்சிட முடியுமா, அர்த்தம் புரியுமா, இல்லை யார் மூலமா படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா பத்ம புராணத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கலியுகத்துல 4 விதமான சம்பிரதாயங்கள் இருக்கு. கலியுகத்துல 4 விதமான சம்பிரதாயங்கள் உருவாகுதான். அது என்ன சம்பிரதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம். 4 சம்பிரதாயம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயம். இது என்ன சம்பிரதாயம்? சம்பிரதாயம் அப்படிங்கிறது இது பரம்பரான்னு சொல்றோம். இது ஸ்கூல் மாதிரி. ஒரே பாடத்திட்டத்தை படிக்கிறதுக்கு நிறைய பள்ளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இத்தனை பள்ளி இருந்தால் கூட அதனுடைய அந்த சிலபஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான், பாடத்திட்டம்ங்கிறது ஒண்ணுதான். ஆனால் ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனாலதான் டிஃபரன்ஸ். இந்த ஸ்கூல்ல சேரலாமா, அந்த ஸ்கூல்ல சேரலாமா, இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்காங்க. பாடத்திட்டம்ங்கிறது மாறப்பட்டு கிடையாது. அந்த பாடத்திட்டத்தை அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு. இப்ப இந்த பள்ளி பசங்களை ஏத்துக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா அது அந்த பாடத்திட்டத்துக்கு கீழே வருதா, சரியான முறையில் செஞ்சிருக்காங்களான்னு அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்று பெற்ற கல்லூரி மட்டும்தான், பள்ளி மட்டும்தான் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும், இல்லையா? அதே மாதிரி அந்த பகவத்கீதைங்கிறத படிக்கிறதுக்கும் 4 பள்ளி இருக்கு. அது என்ன 4 பள்ளி அப்படின்னா, ஒரு பள்ளி பிரம்மன் மூலமா வரக்கூடிய பள்ளி, இன்னொரு பள்ளிக்கூடம் லக்ஷ்மி தேவி மூலமா வரக்கூடிய பள்ளிக்கூடம், இன்னொரு பள்ளிக்கூடம் சிவபெருமான் மூலமா வரக்கூடிய பள்ளிக்கூடம், இன்னொரு பள்ளிக்கூடம் பிரம்மனுடைய 4 பசங்களாகிய 4 குமாரர்கள் மூலமா வரக்கூடிய பள்ளிக்கூடம். இதெல்லாம் 4 சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விதமான ஆன்மீகங்கள்ல இந்த ஞானிகள், யோகிகள், பக்தர்கள் பார்த்தோம். இப்ப ஞானிங்கிறவங்க தன்னுடைய மனக்கற்பனையை பயன்படுத்தி, மனக்குதிரை, இந்த மனசு குதிரை கூப்பிடுவாங்க சாஸ்திரத்துல. ஏன்னா குதிரை கடிவாளம் போட்டுருவோம், இல்லையா? கடிவாளம் போராட்டி குதிரை பார்த்த பக்கம்லாம் ஓடும். அதனாலதான் மனக்குதிரைன்னு சொல்லுவாங்க. மனசு குதிரை காப்பாற்றணும். மனசை சாஸ்திரங்களை கடிவாளம் போட்டு வாழணும். சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரம்ங்கிற கடிவாளத்தை போட்டு நீங்க மனசை வழிநடத்தி சென்றாதான் அந்த மனசை உங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்யலைன்னு சொன்னா மனசு நம்மளை அழிச்சிடும். அப்ப நம்ம மனக்கற்பனையின் மூலமா பகவானை உணர்ந்து கொள்ள முயற்சி பண்றப்போ நம்மள மனசு தவறான வகைக்கு கொண்டு செல்லணும். நம்ம பகவானை புரிந்து கொள்றதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும்.
அதுக்காகத்தான் நம்ம தன்னை விட உயர்ந்தவங்கள்ட்ட கத்துக்கிறது தானே கல்வி. இப்போ ஸ்கூல் பள்ளிக்கு போனீங்கன்னா கூட அந்த பசங்க தன்னை விட கற்றறிந்த ஒரு பண்டிதர், ஒரு டீச்சர், ஆசிரியர்கிட்ட கத்துக்கிறாங்க இல்லையா. அதுலேயே இப்போ காலேஜில் போனால் லெக்சரர், ப்ரொஃபஸர், சீனியர் ப்ரொஃபஸர் நிறைய இருக்குல்ல, பிஹெச்டி படித்தவங்க நிறைய சயின்டிஸ்ட். அந்த மாதிரி பக்தியிலையும் மிக உயர்ந்த நபர்கள்டேருந்து கத்துக்கிறது தான் சம்பிரதாயம். அப்ப பகவான் கிருஷ்ணர் 4 பேரை தேர்ந்தெடுக்கிறார். யார் யார் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல உருவான உயிர்வாழியாகிய பிரம்மனை தேர்ந்தெடுக்கிறார், தன்னுடைய அம்சமாகிய லட்சுமியை தேர்ந்தெடுக்கிறாரு, தன்னுடைய அம்சமாகிய சிவபெருமானை தேர்ந்தெடுக்கிறாரு, பிரம்மனுடைய புத்திசாலி பசங்களாகிய 4 குமாரர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. 4 குமாரர்களை தேர்ந்தெடுத்து தன்னை பற்றிய ஞானத்தையும் உலகத்தை பற்றிய ஞானத்தையும் போதிக்கிறாரு. அதுதான் 4 சம்பிரதாயம். இப்ப நம்ம சம்பிரதாயத்தை பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் பிரம்மனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, பிரம்மன் நாரதருக்கு சொன்னாரு, நாரதர் பாத்தீங்கன்னா வியாசருக்கு சொன்னாரு, வியாசர் மத்வாச்சாரியாருக்கு சொன்னாரு, மத்வாச்சாரியர் பத்மநாபருக்கு சொன்னாரு, பத்மநாபர் நரகரிக்கு சொன்னாரு. அப்படியே இந்த பரம்பரை அப்படியே போயிட்டு அதுல 32வதா வந்தவங்க தான் எங்களுடைய ஆன்மீக குரு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். இப்ப பிரபுபாதர் வழிவந்த இந்த பகவத்கீதை உண்மை உருவின்ற புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய வைஷ்ணவர்கள் நிறைய பேர் இந்த பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில அப்ளை பண்றாங்க. உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க இப்ப எல்லாம் ஆன்மீகம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க, நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க. ஏன் நீங்க கோயிலுக்கு போறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன் கோயிலுக்கு போறாங்க? வாழ்க்கையில வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி போறாங்க. ஆனால் அந்த சொல்யூஷன் கிடைக்குதா, தீர்வு கிடைக்குதா? அந்த ஆலயத்தை விட்டு அவங்க வெளில வரப்ப அவங்க மனசு சுத்தமா இருக்கா? மனசுல இருக்க நோய் போகுதா? டாக்டர் போனா அவர் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நோய் போகும். நோய் போகாம மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒண்ணு மருத்துவர்கிட்ட பிரச்சனை இருக்கு, இல்ல போகக்கூடிய நோயாளிகிட்ட பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு நம்ம போறதுக்காக காரணம் இந்த மாதிரி போகிறோம். இந்த கிளாஸ் கேட்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்க முடியாம இதுல ஏதாவது விடை கிடைச்சிருமான்னு தேடுறவங்க சில பேரு, ஞானத்தை வளர்த்து கொள்றவங்க சில பேரு. 4 விதமான பக்தர்கள் பகவான் சொல்றாரு. அது 7ஆம் அத்தியாயத்தில் பார்க்கணும். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருத்தின்னு ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானிச்ச வரதர்ஷபா. ஆர்த்தானா கஷ்டப்படுறவங்க, அர்த்தார்த்தினா செல்வம் தேடுறவங்க, ஜிக்ஞாசின்னா கேள்வி உடையவங்க, அப்புறம் ஞானி எதையுமே ஞானத்தை அறிவை தேடுறவங்க, பூர்ண உண்மையை தேடுறவங்க ஞானி. இப்ப இந்த மாதிரி 4 விதமான பக்தரை பத்தி சொல்றாங்க இல்லையா. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இது எப்படி உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விட உங்களுக்கு எப்படி இது வேலை செய்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீங்க பகவத்கீதையை நீங்க படிக்கும் பொழுதோ ஆன்மீகம் நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுதோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போகும். உடல் மேல உள்ள பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நான் ஒரு கிளாஸுக்கு போறேன், நான் ஒரு யோகா கிளாஸ் போறேன், நான் ஒரு பக்தி கத்துக்கிறேன், ஆனா உடம்பு மேல இருக்க பற்று அதிகமாயிட்டே போகுது. இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு போகலன்னு அர்த்தம். இதை பத்தி பாகவதம்ல 11வது காண்டத்துல ஒரு அழகான சொல்றோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உணவு சாப்பிடுறோம் இல்லையா, உணவு சாப்பிட போதும் சொல்றோம். எப்படி போதும் சொல்றீங்க? எதை வச்சு போதும் சொல்றீங்க அப்படின்னா 3 விஷயம் நடக்குது. நீங்க சாப்பாடு சாப்பிடுறோம் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திருப்தி நடக்குது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிரம்பணத்தை நீங்க உணர்றீங்க இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்தி நீங்க பகவான்கிட்ட பண்ற 3 விஷயம் நடக்குது. ஒண்ணு, ஒரு திருப்தி கிடைக்குது மனசுல. இந்த கிளாஸ் கேட்குறீங்க, இல்ல பகவானை போய் பாக்குறீங்க, திருப்பதி போறீங்க, பெருமாளை பாக்குறீங்க, பாட திருப்தி கிடைக்குது. அதுக்கப்புறம் நேரடி உணர்வு கிடைக்குது, கிருஷ்ணரை நீங்க உணரக்கூடிய தன்மைங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் 3வது துறவு, பற்றற்ற தன்மை. குடும்பத்தில் இருந்தால் கூட, வேலைக்கு போனா கூட, பொருள் சம்பாதிச்சா கூட அதன் மீது பற்றில்லாம அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இப்ப இந்த 3 விஷயங்கள் நம்ம நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சரியான நபர் மூலமா அந்த பகவத்கீதையை படிக்கிறீங்க. அதனால இந்த 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 குரு பரம்பரா அப்படிங்கிறது மூலமா கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பகவத்கீதைங்கிறது, பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல முதல் 3 ஸ்லோகங்கள்ல பகவான் விளக்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த பரம்பரை முக்கியம் அப்படின்னா, பொதுவாகவே ஜீவாத்மாவுக்கு 4 குறைபாடுகள் இருக்கு. அது என்னன்னா, தவறு செய்யக்கூடிய தன்மை, ஏமாற்றக்கூடிய தன்மை,
அதுக்கப்புறம் அறியாமையில் இருக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்லாம நம்ம புலன்கள் நம்மளை ஏமாற்றக்கூடிய புலன்கள், ஒரு 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 குறைபாடு உள்ள புலன்கள். ஏன்னா நம்ம புலன்களை வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே முழுசா தெரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்திரும், காது நம்மளை ஏமாத்திரும். அதனாலதான் சொல்றாரு திருவள்ளுவர், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதுமே போய் தீர விசாரிப்பதேமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? திருக்குறள் கிடையாது, பட் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதேமே நம்ம சொல்றாங்க தமிழ்ல. தீர விசாரிக்கணும். அப்ப அதனாலதான் இந்த பரம்பரைங்கிறத ஏத்துக்கணும். இந்த பரம்பரைங்கிறத ஏத்துக்கிட்டு நீங்க பக்தி பண்றப்போ உங்களுக்கு சனாதன தர்மம்ங்கிறத பத்தி ஒரு தெளிவு கிடைக்குது. சனாதனம்னா அழிவற்ற. இதை பத்தி நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். சனாதன தர்மம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த சனாதன தர்மத்தின்படி வரக்கூடிய அந்த 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 ஞானத்துக்கு பேரு தான் தர்மம்னு சொல்லுவாங்க. தர்மம் வேற, மதம் வேற. மதம்னு சொல்றோம் இல்லையா? இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம். அந்த மதம்ங்கிறது மனுஷன் உருவாக்குனது. ஏன்னா நபிகள் நாயகம் இஸ்லாம்ங்கிற மதத்தை உருவாக்கல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவங்கிற மதத்தை உருவாக்கல. கிருஷ்ணரோ இல்ல ஆச்சாரியர்களோ ராமானுஜரோ ஹிந்துங்கிற மதத்தை உருவாக்கல. அதுக்கப்புறம் வந்தவங்க தானே பிரிஞ்சுக்கிறாங்க. நாங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் வடகலை, நாங்கள் தென்கலை இல்லையா? நம்ம வைஷ்ணவர்கள், நம்ம சைவர்கள், நம்ம சாக்தர்கள் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. பகவான் பிரிக்கல. சனாதன தர்மம் பிடிக்கிறது என்ன போதிக்குதுன்னா, பகவான் எப்படி நேசிக்கிறது, பகவானை எப்படி நேசிக்கிறது, பகவான் வகுத்து கொடுத்த பாதையின்படி உலகத்தை எப்படி வாழ்றது, இதுதான் எல்லா மதமுமே சொல்லுது. எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எதுவா இருந்தாலும் சரி, என்ன பகவான் யாருங்கிற ஞானம் அவங்களுக்கு இல்லையே தவிர, மற்றபடி அதே பகவான் தேவர்கள், அதை ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, தூய ஆவின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தேவர்கள் சொல்லுவாங்க, தேவதைகள் சொல்லுவாங்க. இதே தான் நம்ம சாஸ்திரத்திலையும் இருக்கு. பகவான் ஒருத்தர், மற்றவங்க எல்லாம் தேவர்கள். பகவான் எப்படி நேசிக்கணும், அன்பு செய்யணும், இதுதானே சாஸ்திரம். அப்ப நம்ம உருவாக்குனது மதம். மதம்ங்கிறது நிலையற்றது, அழிஞ்சிடும், அது நம்மளை ஏமாத்திடும். அப்ப அழியாத ஒன்று என்னது? சனாதன தர்மம்னா என்னது? பகவான் யார், நான் யார், பகவானை எப்படி நேசிக்கிறது, அது சொல்லி கூட சனாதன தர்மம். அதனாலதான் மாற்று மதத்தினர்கள் இந்தியாவுக்குள்ள வந்த பொழுது கூட இங்க உள்ள ஆன்மீகங்கள் யாருமே அவங்கள தடுக்கல. ஏன்னா சனாதன தர்மம்ங்கிறது ஒரு எல்லையற்றது. ஏன்னா உங்க இயல்புக்கு ஏற்றபடி நீங்க இருக்கலாம். நீங்க ஞானியா இருக்கலாம், நீங்க யோகியா இருக்கலாம், நீங்க பக்தனா இருக்கலாம். எந்த அளவுக்கு சரணடைஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு. ஞானியா இருந்தா நீங்க ரிசர்ச் பண்றீங்க, ஆராயிறீங்க பகவானை பத்தி. அதற்கும் சனாதன தர்மம் அனுமதி கொடுக்குது. என்ன, அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தப்புங்கிறது கிடையாது. அதனாலதான் யாரும் மறுக்கல. ஆனா போக போக இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சனாதன தர்மிகள் நம்மளுடைய தர்மத்தை கத்துக்கிறத விட்டுவிட்ட காரணத்தினால நம்ம இப்போ பிரச்சனை அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தர்மம் அப்படிங்கிறது வேற, மதம்ங்கிறது. நம்ம ஹிந்துக்கெல்லாம் பகவத்கீதை படிக்கணும், எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும். பகவத்கீதை எல்லாரும் படிக்கணும். யாரெல்லாம் பகவானை ஏத்துக்கிறாங்களோ. உதாரணத்துக்கு அல்லாஹ் அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ்ங்கிறது கடவுளோட பேர் கிடையாது. அல்லாஹ்னா அரபு மொழியில கடவுள்னு அர்த்தம். அதே மாதிரி கிறிஸ்துவத்துல பரலோகத்தில் இருக்கும் பிதான்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு ஒரு கடவுள் ஒரு நபர்னு தெரிஞ்சிருக்கு. இஸ்லாத்தையும் சரி கிறிஸ்துவத்தையும் சரி கடவுள் நபர்னு ஒத்துக்கிறாங்க. அருவம்னு சொல்லல. நம்ம சாஸ்திரம் அதைதான் சொல்லுது, கடவுள் நபர். யார் அந்த நபர்? பிதான்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. பரலோகம்னு சொல்றாங்க. இந்த லோகம் பரலோகம், இது நம்ம சாஸ்திரத்திலையும் இருக்கு. அப்ப அவங்களும் கிருஷ்ணரை தான் கும்பிடுறாங்க. கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ அவங்களும் கிருஷ்ணரை தான் கும்பிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியல. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க அறியாமையில இருக்கிறாங்க. அது இட்ஸ் ஃபைன். பேர் தெரியாட்டி பரவாயில்ல, கடவுள்ங்கிறது ஒத்துக்கிறாங்க இல்லையா? அது வரைக்கும் சந்தோஷம். அப்ப சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளை ஆராய்கிறது, ஆராய்ச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சேவை செய்யுது. அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் நித்தியமான நிலை என்னன்னா, பகவானுக்கு சேவை செய்யறது. இதுதான் அந்த பகவத்கீதையினுடைய அது முக்கியமான ஒரு தத்துவமா இருக்கு. ஆன்மான்னா என்ன, பரமாத்மானா என்ன, ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு, என்ன வித்தியாசம், அது கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்துல 13ஆம் அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்ப அடுத்து பகவத்கீதையினுடைய 3 அத்தியாயங்களை பத்தி, 3 பகுதிகளை பத்தி பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவத்கீதையில மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கு. அது 18 அத்தியாயமா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. வியாசர் கொடுத்துருக்காங்க 700 ஸ்லோகம். அதை ரிஷப் சொன்னாங்க, அதை வியாசர் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த 700 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகத்தை திருதராஷ்டிரர் சொல்லியிருக்கிறார். திருதராஷ்டிரர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. 41 ஸ்லோகங்கள் சஞ்சயன் சொல்றாரு. 74 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் சொல்றாரு. 574 ஸ்லோகங்கள் பகவான் கிருஷ்ணன் சொல்றாங்க. அப்ப மொத்தம்
சேர்த்து பார்த்தா 700 ஸ்லோகம். இந்த 18 அத்தியாயத்துல இந்த முதல் 6 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது ஒரு முன்னுரை மாதிரியும், அடுத்த 6 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது முக்கியமான பகவத்கீதை. உதாரணத்துக்கு நீங்க ஒரு திரைப்படத்துக்கு போனாலோ இல்லை ஒரு நாவல் படிச்சாலோ ஒரு முதல்ல அந்த கதையின் களத்தை உருவாக்குவாங்க, அதுக்கப்புறம் கதைக்குள்ள போவாங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதே மாதிரிதான் பகவத்கீதை. அர்ஜுனன் குழம்பி இருந்தது முதல் அத்தியாயம். அர்ஜுனனுக்கு நீ உடம்பு இல்ல ஆத்மான்னு சொன்னது 2வது அத்தியாயம். யஜ்ஞங்கள் பத்தியும் இந்த கர்மம்னா என்ன, கர்மயோகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறது 3வது அத்தியாயம். ஞானத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கிறது 4வது அத்தியாயம். ஞானத்தை பெற முறையை சொல்லிக் கொடுக்கிறது 4வது அத்தியாயம். அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் எப்படி செயல்படணும்னு சொல்றது 5வது அத்தியாயம். 3வது அத்தியாயம் கர்மத்தை பத்தி பேசுவோம், 5வது அத்தியாயம் கர்மத்தை பத்தி பேசுவோம். ஆனா 3வது அத்தியாயம் பூரண உண்மை அறியாத நிலையில பண்ணக்கூடிய கர்மயோகத்தை பத்தியும், 5வது அத்தியாயம் பூரண உண்மை அறிந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கர்மயோகத்தை பத்தியும் பேசுவோம். ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அடுத்த 6வது அத்தியாயம் தியான யோகம், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி அஷ்டாங்க யோகம் பண்ணணும்னு சொல்லக்கூடியது 6வது அத்தியாயம். உண்மையான யோகினா யாருன்னு சொல்றாங்க. இவ்வளவு முடிஞ்சிச்சு. கர்மத்தை பத்தி பேசுறாங்க, ஞானத்தை பத்தி பேசுறாங்க, தியானத்தை பத்தி பேசுறாங்க. 6 அத்தியாயம் முடிஞ்சு. இந்த கர்மமும் சரி ஞானமும் சரி எங்க உங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா பக்தியை கொண்டு போய் சேர்க்கும். எல்லாம் படிச்சு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, கடவுள் யாரும் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? தெரிஞ்சுக்க அப்புறம் பக்தி பண்ணணும். கண்ணை அமர்ந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி பரமாத்மாவாகிய கிருஷ்ணரை இதயத்துக்குள்ள பாக்குறீங்க, பார்த்துட்டு என்ன பண்றீங்க, பக்தி பண்ண போறீங்க. ஸோ கர்மமும் சரி ஞானமும் சரி உங்களுக்கு பக்தி கொண்டு போய் தான் செய்யும். அதனாலதான் வேதங்கள்ல கூட பாத்தீங்கன்னா அரிக் வேதம், யஜுர்வேதம், சாம, அதர்வண வேதம், அதுல 3 பகுதிகளை பிரிக்கிறாங்க. கர்மகாண்டா, ஞானகாண்டா, உபாசன காண்டா. கர்மகாண்டான்னு சொன்னா எப்படி கர்மம் செய்யணும்னு சொல்றது கர்மகாண்டம். எப்படி செயல் செய்யணும், எப்படி பாவ விளைவுகள் பெறாம எப்படி செயல் செய்யணும். இந்த உலகத்துல வாழ்றப்ப நம்ம செயல் செஞ்சே ஆகணும் இல்லையா? யாருமே செயல் செய்யாம இருக்க முடியாது. இந்த உலகத்துல வாழ்றப்ப நம்ம செயல் செஞ்சே ஆகணும். அப்ப இந்த விளைவுகள்ல மாட்டிக்காம எப்படி செயல் செய்யறது அப்படிங்கிறது கர்மயோகம். அந்த கர்மயோகத்துக்கு அடுத்த நிலை பாத்தீங்கன்னா ஞான யோகம். அந்த ஞான யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, செயல் செஞ்சுக்கிட்டு புலன்களை அனுபவிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னப்பா இருக்குதுல அப்படின்னு ஒரு செல்ஃப் தட்டிடும். ஏன்னா இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பபுள் கம் சாப்பிட்ற மாதிரி தான். பபுள் கம் எடுத்து வாயில போட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் டேஸ்டா இருக்கும், அது இனிப்பு தெரியும். அந்த இனிப்பு போனதுக்கு அப்புறம் அப்படியே மென்னு துப்பிடுவீங்க. அதே மாதிரி தான் உலகத்துல பெண் ஆசை, மண் ஆசை, எதா இருந்தாலும் சரி, பொன்னாசை, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல போனதுக்கு அப்புறம் செழிப்பு தெரியும். பெரிய பெரிய பணக்காரர்கள், நடிகர்கள், அவங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே தன்னுடைய மனைவிகள் இருந்தும் குடும்பத்துல இருந்தும் சில சமயம் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க, விவாகரத்து வாங்கிடுவாங்க. ஏன் அவ்வளவு பெரிய பணக்காரங்க அதெல்லாம் செய்யறாரு? ஏன் அவங்க பசங்க அவ பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்க செல்வம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க? அனுபவத்தில் பாக்குறோம் இல்லையா? பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இந்த சென்னையில வெள்ளம் வந்தப்போ நடு ரோட்ட வெறும் துண்டோட நின்று போட்டு தென்ன கதையெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஒரு அளவுக்கு மேல செருப்பு தட்டிடும். அப்ப ஞானத்தை தேடி போறக்கூடிய இயல்புங்கிறது வரும். அந்த ஞானத்தை பெற்ற பிறகு உபாசன காண்டானா வழிபாடு, இறை வழிபாடு. அப்ப கர்மமும் ஞானமும் உங்களை கை கொண்டு போய் சேர்க்கும், பக்தியில கொண்டு போய் சேர்க்கும். அப்ப 7வது அத்தியாயத்துல பகவானை பற்றிய ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. 8வது அத்தியாயத்துல இறக்கும் தருவாயிலே பகவானை நினைக்கிறது எவ்வளவு அவசியம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. 9வது அத்தியாயத்துல பகவானுடைய பற்றிய ஒரு டீட்டெயிலான ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ராஜவித்யா அப்படின்னு அந்த 9வது அத்தியாயத்து வித்யானா ஞானம், ராஜவித்யானா எல்லா ஞானத்துக்கும் ராஜவித்யா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 10வது அத்தியாயத்துல பகவான் எப்படி எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கிறாருங்கிற அந்த ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்கு. 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காட்டுறாங்க. விஸ்வரூபங்கிறது பத்திய விளக்கம் 11வது அத்தியாயத்துல இருக்கு. 12வது அத்தியாயத்துல தூய பக்தியை பத்தி மட்டுமே இருக்கு. பக்தி யோகம்னு 12வது அத்தியாயத்துக்கு கன்க்ளூஷன். அடுத்து 13வது அத்தியாயம் போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 11வது அத்தியாயத்துல தெய்வீக இயல்புன்னா என்னங்கிறதையும், ஆத்மனுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறதையும், உடலையும் ஆத்மாவையும் பற்றிய ஞானம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. 14வது அத்தியாயத்துல 3 விதமான குணங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 15வது அத்தியாயத்துல அந்த ஆன்மீக உலகத்தை பற்றியான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூலோகம் எப்படி இருக்கும், வைகுண்டம் எப்படி இருக்கும்,
எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம்மா, எங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி வரமாட்டோமோ அந்த இடம் தான் என்னுடைய பரம வாசஸ்தலம்னு பகவான் தன்னுடைய பரம வாசஸ்தலத்தை பத்தி விளக்குற அந்த ரகசியம் 15ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் அத்தியாயத்துல அந்த அசுரத்தனமான எண்ணங்கள்லாம் என்ன, தேவர்கள்லாம் யாரு, அசுரர்கள்லாம் யாரு, அசுரருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 17 அத்தியாயத்துல 3 விதமான குணங்கள் கொண்டவங்க எந்த மாதிரி செயல்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு 3 குணங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா 17 சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் அத்தியாயத்துல சரணாகதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையினுடைய கன்க்ளூஷன், முடிவுரை. இதுதான் பகவத்கீதை 18 அத்தியாயத்தினுடைய சுருக்கம். நம்ம இப்படியே ஒண்ணா பார்த்துட்டு வருவோம். நாளைக்கு நம்ம வகுப்புல பகவத்கீதை முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா எடுத்த உடனே முதல் ஸ்லோகத்துக்கு போயிருக்க முடியும் இல்ல, அது பகவத்கீதையை பத்தி கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் நம்ம ஒருக்குள்ளேயே போகும் இல்லையா, அதுதான் முக்கியம். அதனாலதான் அவங்க டைம் எடுத்துக்கிறேன், நேரம் எடுத்துக்கிறேன். நாளைக்கு பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு முன்னுரை. நாளை மறுதினம் தான் நான் பகவத்கீதையுடைய முதல் ஸ்லோகத்துக்குள்ள போக போறேன். ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு நிறைய நேரம் எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கோயில் கட்டிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில், எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. 108 அடி உயர பிரம்மாண்டமான கோயில் கட்டிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நான் முதல்ல இந்த 1 நிமிஷம் வீடியோ மட்டும் தான் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனால் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, இல்லை சுவாமி நீங்கள் அப்படியே அந்த வீடியோ போட்ட நல்லா இருக்குமே, ஃபுல்லாக போட்டு ஸ்லோகம்லாம் கற்றுக்க படிக்க சொல்லிக் கொடுங்க, ஸ்லோகம் மனப்பாடம் சொல்லிக் கொடுங்க, அர்த்தம் சொல்லுங்க. சரி, ஓகே, செய்வோம். பகவான் அருள் கொடுத்தா நேரத்தை அவர் தான் கட்டுப்படுத்துறாரு. நேரத்தை அவர் கொடுப்பார். நம்பிக்கையாக நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதம்லாம் வேணும் தன் பணியை தொடர்ந்து செய்யறதுக்கு. தயவு செஞ்சு இதை உங்களுக்குலாம் உங்கள் பக்தர்கள் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணீங்க. எப்போனாலும் கேட்கலாம். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இல்லை 20 மினிட்ஸ், ரொம்ப நாள் பேச போகிறதில்ல. 15லேருந்து 1/2 மணி நேரம், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். இது அறிமுகம் வரனால ஒரு டீட்டெயிலாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம ஒரு 20 to 30 மினிட்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேயா? அதனால இந்த நிகழ்ச்சிக்கு, இன்றைய நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்ட அவங்க எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் கிருஷ்ண உணர்வு கிடைக்கட்டும். நாளை சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.